ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா லெசன்ஸும் அதோட எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதை குவாட்ரிலேட்டரல் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக பேரலோகிராம் தான் தெரிஞ்சிருக்கணும். பேரலோகிராம் அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். பேரலல்னா இந்த லைனை நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாலும் மீட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாலும் அவங்க மீட் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் பேரலோகிராம்ஸ். இதோட ஆப்போசிட் சைடு இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கூட பேரலோகிராமில் ஈக்குவல் தான். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் கூட ஈக்குவலாக இருப்பாங்க. இது நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்தோம் இதை பற்றி தெளிவாக. இப்போ புதுசாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா இதோட டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர். ரெண்டு டயக்னல் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல. இப்போ இந்த ரெண்டு டயக்னலும் ஓன்ற பாயிண்டில் மீட் பண்ணியிருந்தது அப்படின்னா இப்போ இந்த பேரலோகிராமோட பேர் நம்ம ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏஓ ஓசியோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பிஓ ஓடியோட லென்த்தும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேரலோகிராம் பற்றின டீட்டெயில்ஸ். பேரலோகிராமோட 3 ஸ்பெஷல் கேசஸ் தான் இந்த ரெக்டாங்கிள், இந்த ராம்பஸ், இந்த ஸ்கொயர் எல்லாமே பேரலோகிராம்ஸ் தான். ஏன்னா இவங்க இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு பேரலோகிராம் தான். ஏன்னா இவங்களுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் எப்படி தான் இருக்குது, பேரலல் அண்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு பேரலோகிராம் வந்து எப்போ ரெக்டாங்கிளாக மாறும் அப்படின்னா ஒரு பேரலோகிராமோட இந்த எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரியாக இருந்ததுன்னா இது இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணால் நமக்கு அது ரெக்டாங்கிள் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ பேரலோகிராம் வித் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் 90, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லிடலாம். இன்னொரு கண்டிஷன் கூட இருக்குது. இதில் பேரலோகிராமோட டயக்னலோட லென்த்து வந்து ஈக்குவல் கிடையாது. ஏன்னா அவங்க பைசெக்ட் மட்டும் தான் ஈச் அதர் ஆவாங்க. அதாவது ஏவோட லென்த்தும் ஓசியோட லென்த்தும் தான் ஈக்குவல். ஆனால் ஒரு ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏபிசிடின்றது ஒரு ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா இதில் நம்மளோட ஏசி அப்படின்ற ரெக்டாங்கிளும் நம்மளோட பிடின்ற ரெக்டாங்கிளோட லென்த்து கூட டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் ரெண்டு கண்டிஷன். இப்போ ராம்பஸ் அப்படின்றது கூட ஒரு பேரலோகிராம் தான். ஒரு பேரலோகிராமை எப்போ ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வென் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு பேரலோகிராம். இது இப்படி கொஞ்சம் சின்னதாக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ராம்பஸ் கிடைக்கும். மற்றபடி பேரலோகிராமோட எல்லா கண்டிஷனும் இவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். எல்லா சைடும் ஈக்குவல். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டயக்னலும் ரெண்டு பேரும் பைசெக்ட் ஈச் அதர் பண்ணுவாங்க. இதில் ராம்பஸில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்படி ஒரு டயக்னல் வரைஞ்சி இப்படி ஒரு டயக்னல் நம்ம வரையும் போது இந்த ரெண்டு டயக்னலும் எக்ஸாக்டாக 90 டிகிரியில் வந்து மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதோட ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். அதே மாதிரி ஸ்கொயருன்றது எப்போ கிரியேட் ஆகும்னா இது வந்து எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் ரெக்டாங்கிள்னு சொன்னோமா, எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு பேரலோகிராமுக்கு பேர் ராம்பஸ்ன்னு சொன்னோமா. இப்போ இது ரெண்டு கண்டிஷனும் சேர்ந்து இருக்கிற ஷேப்புக்கு பேர் தான் ஸ்கொயர். அதாவது எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும், ப்ளஸ் எல்லா ஆங்கிள்ஸும் கூட 90 டிகிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயரில் இன்னும் ஸ்பெஷல் கண்டிஷன் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரெக்டாங்கிளில் வந்து டயக்னல்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஸ்கொயரில் கூட டயக்னலோட லென்த் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஏசின்ற டயக்னலும் பிடின்ற டயக்னலும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ராம்பஸில் இருக்கிற கண்டிஷன், ரெக்டாங்கிளில் இருக்க கண்டிஷன் எல்லாமே வந்து ஸ்கொயருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். இதில் வந்து இவங்க ரெண்டு டயக்னலும் 90 டிகிரி மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஸ்கொயர்லேயும் ரெண்டு பேரும் 90 டிகிரியில் மீட் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரோட கண்டிஷன், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஷேப்புக்கு பேர் தான் என்னது, ஸ்கொயர் அப்படின்னு நம்ம 100% சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் ட்ரெப்பீசியமில் சேராமல் ஷேப்ஸ்ன்னு பார்க்கும்போது குவாட்ரிலேட்டரில் நம்மக்கிட்ட ட்ரெப்பீசியம் இருக்குது, கைட் இருக்குது. ட்ரெப்பீசியமுக்கு வந்து ஒரு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் பேரலாக இருந்தாலே அதை நம்ம ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த லென்த்தை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இவங்க மீட் பண்ண மாட்டாங்க, இங்கே இவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மீட் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு பேர் மட்டும் பேரலாக இருந்தாலே போதும், அதை வந்து என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ட்ரெப்பீசியம் சொல்லலாம். அந்த இன்னொரு பேரை நம்ம செக்கே பண்ண தேவையில்லை. ஒரு பேர் பேரலாக இருக்கா, ஒரே ஒரு ஆப்போசிட் சைட் பேரலாக இருக்கா, அவங்கள நம்ம ட்ரெப்பீசியம்னு சொல்லிடலாம். அப்போ ரெண்டு சைடும் பேரலாக இருந்தால் நம்ம அவங்கள பேரலோகிராம் தான் சொல்லுவோம். ஆனால் அதை நம்ம ட்ரெப்பீசியம்னு சொல்லவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ரெண்டு சைடு பேரலாக இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சைடு பேரலாக வந்துடுச்சு இல்லையா. அப்போ வந்து ரெண்டு சைடு பேரலாக இருந்தால் கூட நம்ம தான் ட்ரெப்பீசியம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சைடு பேரலாக இருக்கவங்கள பேரலோகிராம்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கைட்டுன்றது என்னென்னா, கைட்டுன்றது பேரலோகிராமில் வராது. ஏன்னா இவங்களோட ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டு அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருப்பாங்க. இந்த சைடும் குட்டியாக இருக்கா, இந்த சைடும் பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து உங்களோட கைட்டு. ஸோ கைட்டில் வந்து நிறைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ரெண்டு டயக்னல் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் 90 டிகிரியில் மீட் பண்ணுவாங்க. இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இது ஒரு டயக்னல் பாருங்களேன், குட்டியாகவும் ஒரு டயக்னல் வந்து பெருசாகவும் இருக்குது. இந்த குட்டியாக இருக்க இந்த டயக்னல் இருக்குல்ல, இது வந்து கரெக்டாக பைசெக்ட் ஆகிடும். அதாவது ஏவோட லென்த்தும் ஓசியோட லென்த்தும் சேமாக இருக்கும். ஆனால் இன்னொரு டயக்னல் வந்து கரெக்டாக பைசெக்ட், அதாவது ஒன் ஆஃப் த டயக்னல் வந்து கரெக்டாக பைசெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதேமாதிரி
ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த டயக்ராமில் இந்த ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் ட்ரா இருக்க ட்ரையாங்கிளும் இந்த பக்கம் இருக்க ட்ரா இருக்க ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கும் இங்கே ஒரு சின்ன சைடு இருக்குது, இங்கேயும் குட்டி சைடு இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு லாங் சைடு இருக்குது, இங்கேயும் ஒரு லாங் சைடு இருக்குது. இது ஒரு காமன் சைடு. இது வந்து நீங்கள் அடுத்த கிளாஸில் படிப்பீங்க. இவங்க ரெண்டு பேரும் காங்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு படிப்பீங்க. அதனால் இங்கே வர்ற ஆங்கிளும் இங்கே வர்ற ஆங்கிளும் மட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சியும் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி கைட்டில். இப்போது எக்ஸசைஸ் பார்க்கலாம். 3.4ல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின், ஆல் த ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸான்னு கேட்டிருக்காங்க. எல்லா ரெக்டாங்கிளும் ஸ்கொயர்னு சொல்லிடலாமான்னு கேட்டால், ஸ்கொயருக்கு எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும்ல. ஆனால் ரெக்டாங்கிளில் எல்லா சைடும் ஈக்குவலாக கிடையாது. அப்போ ரெக்டாங்கிளை நம்ம ஸ்கொயர்னு சொல்லவே முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். செகண்ட், உங்களோட பி கொஸ்டின், இது உங்களுடைய ஏ கொஸ்டின். பி வந்து ஆல் த ராம்பஸஸ் ஆர் பேரலோகிராம்னா கண்டிப்பாக பேரலோகிராம் தான். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெக்டாங்கிள், ராம்பஸ், ஸ்கொயர் 3 பேருமே பேரலோகிராம்ஸ் தான். ஸோ ராம்பஸ் எல்லாம் பேரலோகிராம்னு சொல்லாமல் கண்டிப்பாக சொல்லிடலாம். பேரலோகிராம்னு செக் பண்ணோன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலாக ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். அப்படி பார்த்தா ராம்பஸில் இருக்குது, அதனால அது ட்ரூ தான். அடுத்து வந்து சி கொஸ்டின், ஆல் த ஸ்கொயர்ஸ் அண்ட் ராம்பஸஸ் அண்ட் ஆல்சோ ஆல் த ஸ்கொயர்ஸஸ் ஆர் ராம்பஸ் அண்ட் ஆல்சோ ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஸ்கொயரையும் ராம்பஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும்ல. ஏன்னா ஸ்கொயர்லேயும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல், ராம்பஸ்லேயும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தான். இப்போ ஸ்கொயரை வந்து ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும், அப்படி தானே. ஸ்கொயரில் கூட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தானே இருக்குது. நம்ம இப்போ இந்த இன்ட்ரோவில் பார்த்தோம், ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு ராம்பஸையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் கிடைக்குது. ரெக்டாங்கிளோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ராம்பஸோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஸ்கொயருக்கு இருக்கும். அதனால இது வந்து ட்ரூ தான். அடுத்த கொஸ்டின் டி பாருங்க. ஆல் த ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் அ பேரலோகிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஸ்கொயர்ஸ் கூட பேரலோகிராம்ஸ் தான். ஸோ அவங்க வந்து நாட் அ பேரலோகிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்து வந்து இ கொஸ்டின்ல ஆல் த கைட்ஸ் ஆர் ராம்பஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கைட் வந்து ராம்பஸ் கிடையாது. ஏன்னா கைட்டில் வந்து எல்லா சைடும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் ராம்பஸில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்திருக்கணும் இல்லையா, அதனால இது வந்து ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன். எஃப்ல வந்து ஆல் த ராம்பஸஸ் ஆர் கைட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராம்பஸஸை வந்து கைட்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா கைட்டுக்கு வந்து அட்ஜசன்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ராம்பஸை வரைஞ்சிட்டு இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், ஆனால் கண்டிப்பாக ஈக்குவல் தான். ஏன்னா கைட்டோட எல்லா கண்டிஷனும் ராம்பஸில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதனால நம்ம இதை என்னன்னு சொல்லணும்? ட்ரூ அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஆல் த பேரலோகிராம்ஸ் ஆர் ட்ரெபீசியம்ஸான்னு கேட்டிருக்காங்க. நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெபீசியம் ஒரு பேர் பேரலாக இருந்தாலே நம்ம ட்ரெபீசியம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிடுவோம் இல்லையா. அதனால பேரலோகிராமில் எனக்கு ரெண்டுமே பேரலாக தான் இருக்கும். எனக்கு ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட அவங்கள ட்ரெபீசியம்னு சொல்ல முடியும். அதனால இதை நம்ம ட்ரூன்னு தான் சொல்லணும். ஆல் த ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரெபீசியம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர்லேயுமே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலாக இருக்கும். ட்ரெபீசியமில் நமக்கு ஈக்குவல் கூட இருக்க தேவை. ஜஸ்ட் ஒரு பேர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது பேரலாக இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ட்ரெபீசியம்னு சொல்ல முடியும். இப்போ ஸ்கொயரில் அந்த கண்டிஷன் என்ன ஆகிடுது? சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதனால் நம்ம இதை என்னன்னு சொல்லணும்? ட்ரூ அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேள்வியில் ஐடென்டிஃபை ஆல் த குவாட்ரிலேட்டரல்ஸ் தட் ஹேவ் 4 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். 4 சைடும் ஈக்குவலாக இருக்கிற குவாட்ரிலேட்டரல்ஸ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயரில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ராம்பஸ்லையும் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஈக்குவல் சைட்ஸ் இருக்கிற குவாட்ரிலேட்டரல்ஸ். பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 4 ரைட் ஆங்கிள்ஸ். அந்த டயக்ராம்குள்ளே வர 4 ஆங்கிளும் ரைட் ஆங்கிள்ஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்லேயும் எல்லா ஆங்கிளும் ரைட் ஆங்கிளாக இருக்கும். ரெக்டாங்கிள்லேயும் எல்லா ஆங்கிள்ஸும் ரைட் ஆங்கிளாக இருக்கும். அப்போ ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் தான் உங்களோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3ல எக்ஸ்பிளைன் ஹவு த ஸ்கொயர் இஸ் அ குவாட்ரிலேட்டரல், பேரலோகிராம், ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள்னு எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் இஸ் அ குவாட்ரிலேட்டரல். ஏன்னா இதுக்கு 4 சைடு இருக்கிறதுனால. ஸோ ஸ்கொயர் இஸ் அ குவாட்ரிலேட்டரல் since ஸ்கொயர் ஹாஸ் 4 sided. ஸ்கொயர் இஸ் 4 sided அப்படின்னு எழுதிருங்க. ஏன் ஸ்கொயர் வந்து பேரலோகிராம்னு சொல்றாங்க? ஸ்கொயர் இஸ் அ பேரலோகிராம். ஏன்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இருக்கிறதுனால நம்ம அதை பேரலோகிராம்னு சொல்றோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். since ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலா இருக்கிறதுனால. ஏன் ஸ்கொயரை வந்து ராம்பஸ்ன்னு சொல்றாங்க? ஏன்னா அவங்களோட 4 சைடும் ஈக்குவலா இருக்கிறதுனால தானே. இப்போ ஸ்கொயர் இஸ் அ ராம்பஸ் since ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கிறதுனாலன்னு எழுதிருங்க. ஏன் வந்து ஸ்கொயரை ஒரு ரெக்டாங்கிள் நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னா, ஏன்னா ஸ்கொயர்ல எல்லா ஆங்கிளும் 90, ரெக்டாங்கிளும் எல்லா ஆங்கிளும் 90. ஸோ ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள் since ஈச் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிளா இருக்கிறதுனால. அதான் உங்களோட ரீசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4ல நேம் த குவாட்ரிலேட்டரல் whose diagonal bisect each other. அது மாதிரி diagonal perpendicular bisect of each other அப்புறம் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டயகனல் பைசெக்ட் ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் வந்து ஃபர்ஸ்ட் பேரலோகிராம். ஏன்னா பேரலோகிராமோட அவங்களோட டயகனல் வந்து என்ன இருக்கும்? பைசெக்ட் ஆயிருக்கும். முதல்ல பேரலோகிராம். பேரலோகிராம்னு வரும்போது பேரலோகிராம் யாரெல்லாம் பேரலோகிராம்? உங்களோட ரெக்டாங்கிள் ஒரு பேரலோகிராம் தான். ராம்பஸ் ஒரு பேரலோகிராம் தான். ஸ்கொயரும் ஒரு பேரலோகிராம் தான். பேரலோகிராமோட கண்டிஷன் வந்து யாருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவங்க எல்லாருக்குமே டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். அப்போ இவங்க 4 ஷேப்புமே வருவாங்க ஆன்சர்ல. ஸோ யாருக்கு வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டா இருக்கும்? பர்பண்டிகுலர் அப்படின்ற வேர்டுக்கு வந்து எது வந்து 90 டிகிரியில மீட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேர் தான் பர்பண்டிகுலர். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட ராம்பஸ், நம்மளோட ராம்பஸும் ஸ்கொயரும் வந்து 90 டிகிரியில மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ராம்பஸ் அண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருங்க. ஏன்னா அவங்க தான் வந்து 90 டிகிரியில மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இவங்களோட டயகனலோட லென்த் வந்து ஈக்குவல். நம்ம இதை ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தாச்சு. ஸோ இதை எழுதிட்டோம். அடுத்த கேள்வி அவங்க கேட்டிருந்தாங்க, why the rectangle is a convex polygon அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கான்வெக்ஸ் அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டரோட எல்லா டயகனலும் இன்டீரியர்ல வந்துச்சுன்னா அதை நம்ம கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதோட எல்லா ஆங்கிளும் 180 விட சின்னதா இருந்தா கூட நம்ம அதை கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்கிள் இஸ் அ கான்வெக்ஸ் பாலிகன். கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டர் தான். ஏன் அப்படின்னா அதோட 2 டயகனல்ஸும் லைஸ் இந்த இன்டீரியர் பார்ட். நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்னா இந்த டயகனலும் உள்ளதான் வருது, இந்த டயகனலும் உள்ளதான் வருது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6ல 6th கொஸ்டின்ல ஏபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் ஆப்போசிட் டு த ரைட் ஆங்கிள். இந்த பி தான் வந்து ரைட் ஆங்கிள். இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி. ஏசியோட மிட் பாயிண்ட் ஓவா இருந்தா explain why O is equidistant from ABC ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த O வந்து ஏல இருந்து சில இருந்து பில இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால ஓஏவும் ஓசி ஈக்குவல் தான். இப்போ இது ஓபிக்கும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதான் நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்திருந்தது. ஏபிசி வந்து ஒரு ரைட் ஆங்கிள், அதாவது பில 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இந்த ஆரஞ்சு கலர் தான் அவங்க கொடுத்துருக்க ட்ரையாங்கிள். மேல இருக்கிறது டாட்டர் லைன்ஸ்ல அவங்க வரைஞ்சிருந்தாங்க. ஓ வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியா இருந்தா நம்மளோட ப்ரூஃப் நமக்கு தேவைப்படுது. டு ப்ரூவ் வந்து ஓஏ ஓபி ஓசி இது மூணும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த வெறும் ட்ரையாங்கிள் வச்சு இதை ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம பை த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல அவங்க டாட்டர் லைன்ல காமிச்சாங்களா அதை வரைஞ்சிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிசியும் இந்த ஏடியும் பேரலா வர்ற மாதிரி, ஏபியும் இந்த சிடியும் பேரலா வர்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இது மொத்தமா பார்க்கும்போது இது என்ன டயக்ராம்? இது ஒரு பேரலோகிராம். ஸோ பேரலோகிராம்ல அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எப்பவுமே எப்படி இருப்பாங்க? 180 தான் இருப்பாங்க. அதனால ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 180 தான் வரும். ஏன்னா அது பேரலோகிராம். பி வந்து கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துட்டாங்க? 19 கொடுத்துட்டாங்க. அப்போ சியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல. பிளஸ் 90 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ 180 மைனஸ் 90 டிகிரின்னு கிடைக்குது. அப்போ ஆங்கிள் சி வந்து 90 தான். ஸோ பேரலோகிராம்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும்ல. அப்போ சி 90 இருந்தா டெஃபினட்டா ஆங்கிள் ஏ கூட 90 தான் இருக்கும். பி 90 இருக்கிறதுனால ஆங்கிள் டி கூட என்னதான் இருக்கும்? 90 தான் இருக்கும். அப்போ எல்லா ஆங்கிள்ஸும் ரைட் ஆங்கிள்ஸ், எல்லாமே ரைட் ஆங்கிள்ஸா இருக்கிறதுனால ஏபிசிடின்றது டெஃபினட்டா என்னது? இட்ஸ் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ பி 90னா சி 90னா ஏ 90. ஸோ தேர்ஃபோர் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ஸோ ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்மளோட ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி படி பேசிக்காவே இதோட டயகனல்ஸோட லென்த் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அது மட்டும் இல்லாம டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். ஏன்னா இதான் ஒரு ரெக்டாங்கிள் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்றதுனால நம்ம சொல்லிடலாம் ஏசியோட லென்த்தும் பிடியோட லென்த்தும் டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும். இந்த ஏசி அப்படின்றதுக்குள்ள ஏசியை வந்து நம்ம இப்போ ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓஏ இல்லை ஓசின்னு கிடைக்கும். அதே மாதிரி பிடியை வந்து நம்ம ரெண்டா உடைச்சோம்னா பிஓ ஓடி எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். ஏசியும் பிடி ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுக்கு ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 2 பண்றோம். ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டியை ரெண்டு பக்கமும் 2ஆல டிவைட் பண்ணும்போது கூட ஆன்சர் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ ஏசி பை 2ஓட வேல்யூவும் பிடி பை 2ஓட வேல்யூவும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏசியில பாதி வந்து என்னது? ஏஓன்னு எழுதிக்கலாமா? ஸோ ஏஓ. நீங்க ஓசி கூட எழுதலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். பிடி பை 2, பிடியில பாதி எவ்வளோ? பிஓ அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ பிஓ அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின்ல ஏஓவும் பிஓவும் ஈக்குவல் அப்படின்னு கிடைச்சிருச்சு. கொஸ்டின்ல வந்து ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தாங்க? ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே. ஏசின்ற லைன்ல இந்த ஓன்றது வந்து மிட் பாயிண்ட் தான். சின்ஸ் ஓ இஸ் த மிட் பாயிண்ட்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருந்ததுனால ஓஏவோட லென்த்தும் ஓசியோட லென்த்தும் ஈக்குவல்னு நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல இருந்தே தெரியும். இப்போ ஓஏ வந்து ஓபிக்கும் ஈக்குவலா இருக்கு, ஓஏ வந்து ஓசிக்கும் ஈக்குவலா இருக்கு. தேர்ஃபோர்
ஓஏவோட லென்த் வந்து ஓபிக்கும் ஈக்குவல், ஓசிக்கும் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. நமக்கு அதுதான் நம்மள கேட்டாங்க. ஓஏ, ஓபி, ஓசி ஈக்குவலா இருக்கான்னு கேட்டாங்க. இங்க ஈக்குவலா கிடைச்சிருக்கு. இப்படிதான் நீங்க எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.